வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலேருந்து வதிலேயன் பட்டாக். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 30 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு. இது திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி பக்கத்தில் தான் இது விற்பனைக்கு வந்திருக்கு. ஆத்தூர் பக்கம், ஆத்தூருக்கும் செம்பட்டிக்கும் இடையில திண்டுக்கல் மாவட்டம். மொத்தம் 30 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு. ஒரு சென்ட் 3 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 4 வழி சாலை மேலே தான் இந்த 30 சென்ட் வந்திருக்கு. நல்லா ஒரு அருமையான இடம். 4 வழிச்சாலை அந்த பக்கமும் இந்த பக்கமும். இது 4 வழிச்சாலை மதுரையிலேருந்து வரும், வந்துட்டு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இப்படி போகுதுல அந்த 4 வழிச்சாலை மேலே. இது புதுசாக இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. டோல்கேட்டு எல்லாம் ரோடு எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. இன்னும் ஆரம்பிக்கலை. கூடி சீக்கிரம் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் எல்லாம் பஸ்ஸு வண்டி இதுகெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள், மண் உயரமாக கொட்டி வச்சுருக்காங்க ரோட்டு லெவலுக்கு. இதிலேருந்து இந்த மண் தெரியுது பாருங்கள், அதிலேருந்து இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த க்ளீன் பண்ண இடத்துலேருந்து இப்படியே ஃபுல்லாக 30 சென்ட்டு ஃப்ரண்டேஜ் ஒரு 100 அடிக்கு மேலே இருக்கும். நல்லா அந்த ஃப்ரண்டேஜ் நல்ல பெட்ரோல் பல்க்கு இதுக்கெல்லாம் அமைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் பாருங்கள். அதை அப்படியே சுற்றி வர நான் காட்டுறேன் பாருங்கள். அது வழியே அங்கே முள் தெரியுது பாருங்கள். அந்த முள்ளில் இருந்து இப்படியே நேராக இது வழி வந்துடும். இங்கே அப்படியே முள்ளாக தெரியுது பாருங்கள். இது பூரா இந்த இடம் 30 சென்ட்டுமே நல்லா கிளியராக இருக்குது. எந்த முள் இதுகள்லாம் கிடையாது. பூரா சுத்தப்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கு நேரம் வந்துச்சுனாக்கா அப்படியே ரோட்டு மேலே வந்துடும். இந்த உடைய மேப்பும் நான் கடைசியில் வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன். அதுவும் நீங்கள் பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த இடத்தோடைய இது மொத்தம் 30 சென்ட் இருக்குது பாருங்கள். பூரா அப்படியே செம்மண் கலந்த வண்டல் மண். பேஸ் மட்டம் போடுறதுக்கோ இல்லை பில்டிங் கட்டுறதுக்கோ எல்லாத்துக்குமே சூப்பரான இடம். பெட்ரோல் பல்க்கு இன்னும் ரொம்ப சிறந்த இடம். இது பேக்கரி இதுக்கு வச்சுக்கலாம். நல்லா வசதியான இடம் பாருங்கள். மொத்தம் ஒரு 30 சென்ட் தான் இருக்குது. 30 சென்ட் ஒரு நல்ல இடம். தார் ரோட்டு மேலே, அதாவது போர்வே மேலே இருக்குது. அது போர்வே பக்கத்துலேயே சர்வீஸ் ரோடு வருது. அந்த சர்வீஸ் ரோடும் அந்த போர்வேவும் ஒன்றா இணைக்கிற இடத்துல இந்த இடம் இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும் இடம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு பக்கத்தில் எல்லாம் டவர் லைனு இதுக்கெல்லாம் தெரியுது. அது இந்த இடத்துக்குள்ளேயே போகாது, அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. ரேட்டு நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். அக்கம் பக்கத்தில் விசாரித்து என்ன ரேட்டு போகுதோ அந்த ரேட்டுக்கு நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அவங்க கொடுக்குற நிலைமையில் தான் இருக்காங்க. அதனால் ரேட்டை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. இடம் உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள். வீடியோவிலே ரொம்ப தெளிவாக காட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் நேரடியாக சொன்னீங்கன்னா இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா உடனே ஓனர் இங்கே லோக்கலில் தான் இருக்கார், அவர்கிட்டே பேசிக்கலாம் பாருங்கள். இது மொத்தம் நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகான இடம். நீங்கள் நேரடியாக வந்தீங்களாக்கா அங்கே இதில் இருந்து தார் ரோட்டில் இருந்து இங்கே பார்த்தோம்னாக்கா இந்த இடம் உங்களுக்கு நல்லா தெரியும். இது பக்கத்தில் போகிறது 4 வழி சாலை தான். 4 வழி சாலையிலேயும் அந்த ஒரு சர்வீஸ் ரோடும் அந்த 4 வழி சாலையும் ஒன்றா இணையம். அந்த இடத்துல இருக்குது இந்த இடம். அதனால் 4 வழி சாலையில் இருக்கிறதும் நமக்கு இடம் கிடைக்கும். சர்வீஸ் ரோடு சேர்கிற இடத்துலையும் சர்வீஸ் ரோட்டில் இறங்கி இங்கே வர்றாங்கன்ற இடத்துலையும் இருக்குது. ஏன்னாண்டா இந்த இடத்துல ஒரு 4 ரோடு கட் ஆகும். ஆத்தூருக்கு போகிற ரோடுக்கும் இந்த 4 வழி சாலைக்கும் இடையில கட் ஆகும். ஆத்தூருக்கு போகிற ரோடு மேலே போயிடும், பாலம் கட்டி மேலே போகுது. 4 வழி சாலை கீழே போகும். அதனால் இடம் ஒரு அருமையான இடத்துல அமைஞ்சிருக்கு. ஃபீச்சர் ஒரு பின்னாடி ஒரு நல்ல காலத்தில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இடமா ஆகுறது பாருங்கள். இது இப்போயே பஸ்ஸு இதுக்கெல்லாம் இந்த காரு இதுக்கெல்லாம் இப்போ போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் டோல் ஓப்பன் ஆன அப்புறம் பஸ்ஸு இதுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். இதில் வண்டி பாருங்கள் இப்போயே பொழுதுனிக்கும் போய்கிட்டு இருக்கு. ரோட்டு வேலை மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. இந்த பாருங்கள், நான் சொன்னல அங்கிட்டு இருங்க 4 வழி சாலை, இது சர்வீஸ் ரோடு. ரெண்டும் இணையிற இடத்துல நமக்கு இடம் இருக்குது. இப்படி இடம் கிடைக்கிறதே கஷ்டம். நம்ம என்னென்னா திண்டுக்கல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம், செம்பட்டியிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பாருங்கள். அந்த நம்ம சர்வீஸ் ரோடு இது 4 வழி சாலை ரெண்டும் சேருது. அதேமாரி இந்த பக்கம் ஒரு 4 வழி சாலை மெயின் ரோடு, அதுக்கப்புறம் ஒரு சர்வீஸ் ரோடு ரெண்டுமே இணைக்குது பாருங்கள். அதனால் அந்த பக்கத்தில் இருக்கவங்களும் இங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இங்கிட்டு இருக்கவங்களும் பக்கத்துலேயே இது பண்ணிக்கலாம். ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணாலும் அங்கிட்டு இருக்கவங்களும் வருவாங்க, இங்கிட்டு இருக்கவங்களும் வருவாங்க.
நல்லா ஒரு அருமையான இடத்துல அமைஞ்சிருக்கு. பெட்ரோல் பல்க்கு, பேக்கரி இதெல்லாம் ரொம்ப சிறப்பான இடம். அது இல்லாமல் நம்ம வீடு கூட கட்டிக்கலாம். கமர்ஷியலுக்கும் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வீடெல்லாம் கட்டினோம்னாக்க நல்லா ஒரு பங்களா மாரி அழகாக கட்டி மற்ற இடங்களையும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த பாலம் தெரியுது பாருங்கள், அதுதான் ஆத்தூர் மேலே போகிறது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். இந்த சர்வீஸ் ரோட்டில் ஒரு பஸ் ஸ்டாப்பு வேறு வருது பக்கத்துலேயே. பாருங்கள், இப்போயே அமைச்சிருக்காங்க பஸ் ஸ்டாப்பு. இப்போ புதுசாக இந்த இதுதான் சர்வீஸ் ரோடு. இது 4 வழிச்சாலை. இது சர்வீஸ் ரோடில் தான் அந்த நமக்கு வந்து பஸ் ஸ்டாப் அமைச்சிருக்காங்க. அதனால் நமக்கு இந்த 2வது இப்போதைக்கு வாங்கி போட்டாலும் கூட பின்காலத்தில் வந்து நல்ல ரேட்டு அதிக அளவுக்கு கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ செம்பட்டியில் 4 வழிச்சாலை இருக்கிறது மாரி இந்த இடத்துல செம்பட்டியிலோடைய வேல்யூஸ்லாம் அங்கே 4 வழிச்சாலை எப்படி இருக்கோ, அந்த 4 ரோடு எப்படி இருக்கோ அதேமாரி இந்த இடத்துல ஆரம்பிச்சிரு. ஏன்டா இந்த பக்கத்தில் திண்டுக்கல்லேருந்து நேராக இந்த பக்கம் வந்தோம்னாக்கா ஆத்தூர் போயிடலாம். இது மதுரையிலேருந்து வர்றது. இது நேராக ஒட்டாஞ்சத்திரம் போய் அப்படியே பழனி போய் அப்படியே பொள்ளாச்சி போகும். 4 வழிச்சாலை. இங்கேருந்தே 4 வழிச்சாலை. பக்கத்துலேயே பாலம் அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது கீழே சர்வீஸ் ரோடும் போகுது. இந்த பக்கம் போகிறதுக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு 4 வழி. இங்கே 4 வழிச்சாலை அமையிறது, இந்த 4 ரோடு இங்கே அமைகிறதுனால இது பின்னாடி வருங்காலத்தில் நல்ல ஃபேமஸான ஒரு இடம் அமைகிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ செம்பட்டியில் இருக்க 4 ரோட்டை விட ரொம்ப ஃபேமஸ் ஆகிரும் இது. பாருங்கள், பஸ் ஸ்டாப்பு தூரத்திலே தெரியுது பாருங்கள். நல்லா தண்ணியெலாம் போருக்கு போட்டோம்னாக்க தண்ணி சூப்பராக இருக்கும். குடிக்கிற அந்த தண்ணியை அப்படியே நம்ம ஒன்றும் ஃபில்ட்ரு கூட பண்ண தேவையில்லை. உப்பு கைக்காது, சப்பு தண்ணி கிடையாது, நல்ல குடி தண்ணி தான். பாருங்கள், இந்த பாலம் பாருங்கள். இந்த பாலத்துக்கு மேலே தான் ஆத்தூர் போகிறது. இங்கே வரதில் அந்த பக்கம் சர்வீஸ் ரோடு வந்துடும், இந்த பக்கமும் சர்வீஸ் ரோடு. நடுவில் இருக்க 4 வழிச்சாலை ரோடு மெயின் ரோடு அப்படியே மெயினாகவே போயிடும். பக்கத்தில் டோல்கேட் வேறு அமைய போகுது. இங்கே பாருங்கள், இந்த லாரி போகுது பாருங்கள், அங்கே ஒரு லாரி நிற்கிது பாருங்கள், அதுக்கு அடுத்து தான் டோல்கேட்டு. டோல்கேட்டு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே அந்த லாரி இதுக்கெல்லாம் டோல் அமைஞ்ச பிறகும் பார்த்தாலே நேரடியாக தெரியும். அதனால் பக்கத்துலேயே இது பக்கத்தில் கோர்ட்டு, இப்போ ஆத்தூர் கோர்ட்டு இங்கே தான் வரப்போகுது. ஆத்தூர் தாலுகா கோர்ட்டு இங்கே தான் வரும். இப்போ யூனியன் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் கட்டி முடிச்சிட்டாங்க. இது பக்கத்துலேயே டிப்போ வர வருது, டிரான்ஸ்போர்ட் டிப்போ பக்கத்துலேயே. இப்போ எல்லா இடம்லாம் வாங்கி ஒரு 20 ஏக்கர் வாங்கி அங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது பாருங்கள் மேப்பு. இந்த மேப்பை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மேப்பு தான் 4 வழிச்சாலை மேலே இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.